இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நம்மகிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன லக்னம். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பார்த்தா 7ஆம் ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அப்போ கன்னியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இப்போ சுக்கிரன் இருக்கக்கூடிய இப்போ என்ன அந்த பெண்ணுடைய நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையுமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உதயமாகுமா? நிச்சயம் உதயமாகும். சரி, எனக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு, அந்த திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையானது எனக்கு நீடிச்சு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. சரி, இப்போது எனக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு, நல்லபடியாக குடும்பமும் போயிட்டுருக்கு, குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னுதாரணம் வச்சுருக்காங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கி அதுக்கு ஒரு தீர்வு காணி முடிஞ்சிடக்குள்ளேயும் அடுத்த ஆட்டோமேட்டிக்காக வந்துப்பா அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு தீர்வு ஒரு காரணம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகிருக்கு. சரிங்களா? இப்படி நம்ம அடுத்தடுத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க நமக்கு தேவையான விஷயங்களும் அது அதிகரிச்சுட்டே தான் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தவிர குறைவான விஷயங்கள் இருக்காது. உதாரணத்துக்கு அந்த லக்னத்திலிருந்து, அதாவது மீன லக்னத்திலிருந்து கன்னியா ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரபவன் அமர்ந்திருக்காருன்னா அவருக்கு சுக்கிரன் அமர்ந்த இடத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகஸ்தானத்தை வந்து பார்த்தா சந்திரனுடைய ஆதிக்கம். அந்த சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையக்கூடாது, சுப பார்வைகள் இருக்க வேண்டும், அசுப பார்வைகள் இருக்கக்கூடாது, அசுப கிரகத்தோடு சம்மந்தம் பெறக்கூடாது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு உபாசன தெய்வம் மூலமாக ஒரு நன்மை ஏற்படைய வாய்ப்பு உண்டு.